10ஆம் பாவத்துல நம்ம பார்க்கிறது ஜீரண மண்டலம் தொடை பகுதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். முதல்ல ஆரம்பத்துல இருந்து சொன்னதா சார், முகம், தலை, முகம், கைகள், மார்பகம், இதயம், மேல்வயிறு, அடிவயிறு, மர்மஸ்தானம், அமருமிடம், இது தொடைப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதை எந்த கிரகம் இயக்குனா என்ன மாதிரியான பலன் நமக்கு கிடைக்கும், அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். சூரியன் இயக்குது, ஓகே, நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கத்துல உயர் பதவிக்கு போவீங்க. ஓகேங்களா? அரசாங்கத்துல டாப் லெவல்ல போவாங்க. இந்த அமைச்சர்லாம் இருக்காங்க இல்லையா, அமைச்சர் மித்தவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த கலெக்டரு இவங்களுக்கெல்லாம் அந்த 10ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். 10ஆம் பாவத்தோட தொடர்புகள்லேயே 10 இருக்கும். பொறுப்பு அப்படிங்கிறது 10ஆம் பாவம் தான். ஓகேங்களா? பொறுப்பு அப்படின்னு இப்போ கலெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் என்ன நடந்தாலும், அந்த மாவட்டத்திலே என்ன நடந்தாலும் யார் சார் பொறுப்பு? இவர் தான் பொறுப்பு. சரிங்களா? அதாவது 10ஆம் பாவம்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையுமே யாரு ஹையர் போஸ்டிங்கில் பொறுப்பு வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த 10ஆம் பாவம் அப்படி நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் 10ஆம் பாவம். ஓகேங்களா? கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் 10ஆம் பாவம், தாசில்தார் ஆஃபீஸில் தாசில்தார் 10ஆம் பாவம், ஒரு பேங்க்ல மேனேஜர் 10ஆம் பாவம். அப்போ உயர் பதவி எங்க இருந்தாலும் டாப்ல போறதா இந்த 10ஆம் பாவம். அப்ப நான் எனக்கு உயர் பதவி கிடைக்குமா, ப்ரொமோஷன் எப்ப கிடைக்கும் என்ன அப்படிங்கிற விஷயத்த 10ஆம் பாவத்துல நம்ம ஆய்வு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அவர் பொறுப்பானவரா இருப்பாரா, அதுக்கு தகுதியானவரா, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கலாம். தொழில் அப்படிங்கிறது 10ஆம் பாவம் தான். ஓகேங்களா? அதுல ரிசல்ட் நல்லா வர்றவங்க தான் பெரிய தொழில்கள், அந்த ட்ரேடு மார்க் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த தங்கமயில் ஜுவல்லரி, இந்த மாதிரி துணிக்கடைகள், இதெல்லாம் வந்து ஒரு முத்திரை பதித்த தொழில்கள் எல்லாமே இந்த 10ஆம் பாவத்துல தான் சார் வரும். உயர் பதவி பார்த்த தொழில், தொடைப்பு, இதெல்லாம். அதாவது ஒரு தொழிலை வந்து நாங்கள் ஒரு பில்லர் மாதிரி நான் நின்று இதை வந்து நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி தொடைப்பகுதி அப்படிங்கிறது 10வது பாக்ஸ் சார். ஓகே, சூரியன் இருக்கப்போ இதெல்லாம் நல்லா இருக்கும் சார். ஓகேங்களா? தொழில்கள் நல்லா இருக்கும், பெரிய பெரிய பதவிகள் போகலாம், உயர் பதவிகள் கிடைக்கும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். தொழிலையுமே அரசாங்கத்தோட சப்போர்ட் கிடைக்கும், அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சூரியன் 10ல் உட்காந்து நல்ல தொடர்புகள்னா கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து சந்திரன் 10ஆம் பாவத்தில் உட்காந்தா தொழில் பண்ணக்கூடாது சார். ஏன்னா மாற்றத்திற்குரிய பாவமாக இருக்கிறனால 10ல் சந்திரன் உட்காந்தா எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? உணவு தொழில் பண்ணலாம், காய்கறி பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த அடிமை விலங்கு வளர்க்குறது கொஞ்சம் பண்ணலாம் சார், ஆடு மாடு வைக்கலாம். ஏன்னா அன்னன்னைக்கு பொருள் அன்னன்னைக்கு அழிச்சிடணும், அந்த மாதிரியான விஷயங்கள். மாற்றம், சந்திரன்னா மாற்றம், காய்கறி கடை வைக்கலாம். இன்னைக்கு காலையில் காயாக இருக்கிறது நாளைக்கு பழமாக மாறி போயிடும், அப்போ அது மாறிடுது இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஓகே சார், அந்த இதை பார்த்துடலாம். இன்னொரு செவ்வாய் இயக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இந்த போலீஸ்ல பெரிய ஆளாகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். விவசாயத்துல ரொம்ப பெரிய நிலப்புலங்கள் வச்சு விவசாயம் பண்றவங்க, அந்த மாதிரி ஆட்கள் ஃபுல்லா செவ்வாய் இங்க இருக்கு. டிஜிபி, டிஐஜி இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஆகுறதுக்கு அவங்களோட கொடுப்பனைகள்ல இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் சார். ஓகேங்களா? நானும் அப்படிதான் முன்னாடி இங்க பாரு, இவருக்கெல்லாம் வந்து எவ்வளவு பேர் வணக்கம் வைக்கிறாங்க, இவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணி இருக்கு. எல்லாத்துக்குமே தோணி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கார் கொடுத்துட்டாங்க, சைலன்ஸ் கொடுத்துட்டாங்க, இப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அவங்க வாங்கி வந்த விதி கொடுப்பனை அந்த மாதிரி சார். ஓகேங்களா? செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து பாருங்க, புதன் இருக்குது அப்படின்னா அது புத்திசாலித்தனமா இதெல்லாம் செய்வார் சார். ஜீரண மண்டலம் நல்லா இருக்கும், தொடைப்பகுதி நல்லா இருக்கும், தொழில புத்திசாலித்தனமா ரன் பண்ணிட்டு போவாரு, நேக்கு போக்குகளை புகுத்துவாரு, தொடர்புகள் ரீதியாகவும் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து குரு இயக்குனார்னா என்ன? தொழிலில் ஒரு கௌரவம் பார்ப்பாரு, மரியாதையை பார்ப்பாரு, யாரும் ஏமாற்ற மாட்டாரு, நேர்மையான முறையில் தொழில் பண்ணணும்னு நினைப்பாரு. இவர் என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம்? ஆன்மீகம், அதாவது இவங்கெல்லாம் வந்து 9ஆம் பாவத்திலே 10ஆம் பாவத்திலே இருக்கிறப்ப பெரிய பெரிய ஸ்கூல் கட்டுறது குரு இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. பெரிய அந்த டேக்ஸ் இல்லாமல் வரும்ல சார், இந்த மாதிரி எப்படி சொல்றது, சில விஷயங்களுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு இருந்தால் பண்ணலாம். ஸ்கூல் பெரிய லெவலில் கட்டலாம், ஆலயங்கள் கட்டுற பணிகள்லாம் உங்களுக்கு நல்லா வரும். 10ஆம் பாவத்தில் ரொம்பவே பொறுப்பாக இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணாலும் நீதி நேர்மையாக பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க சார். ஓகேங்களா? பணத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில், நகையை வைத்து செய்யக்கூடிய தொழில், இது ஃபுல்லாக
இவங்க தான் ரீச் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஹெச்எம், ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெச்எம்மாக இருக்கணும், இல்லை வந்து ஒரு காலேஜில் ஒரு டீனாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, முதல்வராக. அதுக்கு பூரா குரு 10ஆம் பாவத்தில் உட்காந்து ரிசல்ட்டில் நல்லா இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், டீச்சர் அவங்கெல்லாம் வந்து குருவில் தான், ஆசிரியர் அவங்கெல்லாம் அப்படி தான் வருவாங்க. அப்போ அதில் ஹையர் போஸ்டிங் என்ன, இந்த 10ஆம் பாவம் தான். அப்போ அங்கே ரிசல்ட் நல்லா இருக்கிறப்ப அவங்க இன்னும் ஹையர் போஸ்டிங் போவாங்க. ஓகேங்களா. அடுத்து சுக்கிரனை பார்ப்போம். சுக்கிரன் 10ஆம் பாவத்தை இயக்குனா மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவி தான் இவங்களை ஆக்குபைட் பண்ணுவாங்க. டேய் நான் சொல்றதை கேள்றா, உட்கார்றா அப்படின்றவாங்க. இவரும் மனைவி பேச்சை தான் கேட்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் மனைவியோட இதுக்கு போயிடும் சார். ஓகேங்களா. ஒரு ஆணோட ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் 10ல் இருந்துச்சுன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவங்களுக்கு போகும். பையனோட ஜாதகத்தில் சுக்கிரன் 10ல் உட்காந்துச்சுன்னா மனைவி தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிடுவாங்க. மனைவியோட தொழிலை இவர் ஏற்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ப்ளஸ் வந்து தொழில் என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், அழகு நிலையம் பண்ணலாம். அதாவது இவர் எப்படி பண்ணுவார்னா, எந்த தொழில் பண்ணாலும் அதில் ஒரு கவர்ச்சியாக பண்ணுவார். மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமாக செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை இந்த சுக்கிரன் கொடுப்பாங்க. ஓகேங்களா. கவர்ச்சிக்கு காரகன் அவர் தான். ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை போட்டால் கூட அதை எப்படி கவர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கொடுப்பாரு சார். அடுத்து சனி. சனி லக்ன பாவத்தில், அதாவது 10ஆம் பாவத்தை இயக்குது அப்படின்னு சொன்னால் இவர் ரொம்ப பெரிய லெவலில், சூரியன்லாம் ரொம்ப கௌரவம் பார்க்கும். சனி ரொம்பலாம் கௌரவம் பார்க்காது சார். ஓகேங்களா. அந்த இரும்பு தொழில் பண்ணலாம், இரும்பு சம்பந்தப்பட்ட பழைய இரும்பு கடை வைக்கலாம். அடிமட்டத்திலிருந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரெண்டாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொருளை வாங்கி அது செகண்ட் ஹேண்ட் ஆகி விற்கிற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பண்ணலாம். சுக்கிரனுமே 10ல் உட்கார்ந்தாலும் கார் பிஸ்னஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லாவே வரும். சரிங்களா. அடுத்து ராகுவை பார்த்துடலாம். ராகு இந்த விஷயங்கள்ல இருந்துச்சுன்னா இவர் தான் ரொம்ப பெரிய அம்பானி அதானி இவங்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்பு. இது வந்து பெரிய லெவலில் தொழில் பண்ணக்கூடியவங்க. அதாவது இந்த பெட்ரோலு, கரண்ட், மின்சாரத்துறை இதிலெல்லாம் ரொம்ப டாப் லெவலில் போகக்கூடியவங்க 10ல் ராகு உட்கார்ந்து 10 தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்களோட ரேஞ்சே வேறங்க. ஏன்னா பிரம்மாண்ட கிரகம் பிரம்மாண்டமாக அள்ளி கொடுத்துரும். ஓகேங்களா. அடுத்து கேது. கேது இந்த விஷயத்தில் இருக்கிறாரு அப்படின்னா என்ன மாதிரியான தொழிலெலாம் பண்ணலாம், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிரஷர் தொழில், அதாவது அதான் சொல்கிறேன்ல, பெரிய விஷயத்தை உடச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் அவருக்கு சரியாக வரும். ரியல் எஸ்டேட் நல்லா வரும். கேது நல்லா இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இவர் ஒரு கார்மெண்ட்ஸே வைக்கிறார் அப்படின்னா பெரிய செக்குடு சட்டை வந்து அவருக்கு சேல் ஆகாது. குட்டி குட்டியாக இருக்க செக்குடு சட்டை அவருக்கு சேல் ஆகிடும். இவங்க வந்து இந்த கடுகு வியாபாரம் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சில்லறை வியாபாரம். ஓகேங்களா. அவ்வளோதான். மொத்தமாக வாங்கிட்டு வந்து பிரித்து சில்லறையாக விற்கணும். இந்த மளிகை கடை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இவங்களுக்கு இந்த கேது இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வரும் சார். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப சிம்பிளாக தான் தொழிலை பண்ணுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாகவோ அழகாவோ காமிச்சிக்க மாட்டாங்க. சும்மா யதார்த்தமாக கடை, இவரோட கடை அப்படி தான் இருக்கும். ரேட்டை ரொம்ப கம்மியாக தான் வச்சு விற்பார். ஓகேங்களா. இதுதான் கேதுவோட காரகங்கள் தொழில். இப்போ இது கெட்டு போகிற பட்சத்தில் செவ்வாயெல்லாம் 10ல் உட்காந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா, சதை கிளியும். ஓகேங்களா. எங்கேயாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா இந்த தொடை பகுதியில் இருக்க சதை கிளியும். சூரியன் உட்காந்து கெட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உரசு தொடப்படும். அந்த இடத்துல வந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். கால் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த தொடை பகுதி, அப்படி கொடுக்கும். சந்திரன் அப்படின்னா அப்பப்போ அந்த கால் வீங்கிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துரும். அடுத்து புதன் அந்த இடத்துல நரம்பு பிடிச்சிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். ஓகேங்களா. சுக்கிரன்ஸ் ஓகே. அதே மாதிரி ஒரு விஷயம் 8ஆம் பாவத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது அப்படின்றனால விட்டுட்டேன். 8ல் சந்திரனோ சுக்கிரனோ உட்கார்ந்தா பால்வினை நோய்கள் வரும். ஓகேங்களா. அதை நம்ம இப்பயே தெரிஞ்சுக்கலாம். சிலர்லாம் வந்து 100 தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு எந்த நோயும் வராது. சிலர் 1 தப்பு 2 தப்பு பண்ணாலே அவங்களுக்கு அந்த நோய் வாய்ப்பட்டுருவாங்க, பால்வினை நோய்கள். அப்போ அந்த குடுப்பனை இங்கே காமிச்சிடும். 8ல் சுக்கிரன் ஆர் வந்து சந்திரன் வைக்கக்கூடிய நீர் கிரகம். இது சுக்கிரன்கிறது பெண் கிரகம். அப்போ பெண்ணுக்கிட்ட இருந்து பரவக்கூடிய நோய்கள் அது பாவம் கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் அது வரும் சார். இது 10ஆம் பாவத்தோட காரகத்தில் 8ஆம் பாவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சார். ஜாதகத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, இதன் ரீதியாக நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அவங்க லைஃப்பை சேவ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு அந்த ஜோதிடம் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் சார். எதன் ரீதியாக தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எந்த சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். செவ்வாயெல்லாம் 10ல் உட்காந்தா பெரிய லெவலில் விவசாயம் பண்ணலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். வேற என்ன சார், சூரியன் ரொம்ப கௌரவம் பார்க்கும் சார், குரு ரொம்ப கௌரவம் பார்க்கும் சார். ஓகேங்களா. அவ்வளோதான். மித்தபடி
வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா எந்த கிரகம் அப்படின்னு பாருங்க, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எதை பார்த்தாலும் ஜோதிடமாவே தான் பார்ப்பேன். ஒரு நாள் கார்ல உட்காந்துருக்கேன், போயிட்டே இருக்கேன், ஒரு மதுரை, அதை தாண்டி காலாவாசல் தாண்டி போகுது வண்டி. போறப்ப அப்படி உட்காந்து சிக்னல் பக்கத்துல ஒரு விறகு கடை வச்சிருக்காங்க. விறகு கடை என்ன கிரகம் என்ன பாவம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. அப்படித்தானே, எதை பார்த்தாலும் அது என்ன கிரகம் அது என்ன பாவம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே தான் இருப்பேன். அப்ப யோசிச்சு விறகு கடை என்ன பாவத்துல வரும் என்ன கிரகத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? அப்ப இந்த காரகங்கள்லாம் நான் சரியா பிடிச்சாதான் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை என்னால் செய்ய முடியும். ஓகேங்களா? ஜோதிடர் சொல்றீங்க, ஏன்னா மொத்தமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இரும்பு தொழில் பண்ணு, உணவு தொழில் பண்ணு, எலக்ட்ரானிக் பொருள் பண்ணு, வெளிநாடு போ, இந்த நாளை தாண்டி பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இது அப்போ இரும்பு தொழில்னா எல்லாமே இரும்பு தான், வண்டியில் ஏறி உட்காந்தாலும் இரும்பு தான், எதை செஞ்சாலும் இரும்பு இல்லாமல் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரகம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லையாவது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போவோம். அப்படிங்கிறனால தான் இந்த 10வது பாவம் பொறுப்பு. 10ஆம் பாவம் அப்படின்னாலே பொறுப்பு, பொறுப்பான பதவிகள், பொறுப்பா. இப்போ ஒரு தொழில் பண்றவன் பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க? பெரிய லெவலில் தொழில் பண்றேன், அவன் பொறுப்பு இல்லாமல் இருந்தா என்ன ஆகும்? பெரிய லெவலில் லாஸ் ஆகும். ஒரு கலெக்டரோ ஒரு இன்ஸ்பெக்டரோ பொறுப்பு இல்லாமல் இருந்தா என்ன ஆகும்? அந்த ஏரியா உனத்துக்குமே ஆகாம போயிடும் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் பொறுப்பு அப்படிங்கிறது 10ஆம் பாவம் சார். இதுல ஒரு மைனஸ் இருக்கு சார். இவங்க நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லாருமே திருப்தி அடைய மாட்டாங்க. ஏன்னா 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு திருப்தியற்ற பாவம் சார். ஓகேங்களா? அவ்வளவு சீக்கிரம் எளிதில் திருப்தி அடையாது, போதுங்கிற மனநலமா வராது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு எஸ்ஐயாவே இருக்கணும்னு அவர் நினைப்பாரா? அடுத்த லெவல் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு தான் நினைப்பார். இன்ஸ்பெக்டர் அவருக்கு மேல இருக்கிற மாதிரி டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பார். அப்ப அப்படி கலெக்டர் கூட வேற ஏதாவது ஆகணும் தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஹையர் போஸ்டிங் போகணும் அப்படின்ட்டு. அப்ப ஒரு தொழில் பண்றவன் என்ன பண்ணுவான், இந்த தொழில் எனக்கு போதும் அப்படி இருக்க மாட்டான், அடுத்து இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், இன்னொரு தொழிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்களோட சிந்தனைகள் போகும். அவங்க எப்போதும் திருப்தி அடைய மாட்டார்கள். ஓகேங்களா? இதுதான் அந்த 10ஆம் பாவத்தோட ஒரு சின்ன மைனஸ். ஆனா திருப்தி அடைஞ்சிட்டோம்னா அந்த வளர்ச்சி அங்கேயே நின்றும் சார். திருப்தி அடையாம இருந்தா தான் நம்ம அடுத்தடுத்து பிடிச்சி போய்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? அடுத்து திருப்தி அப்படிங்கிற 11ஆம் பாவத்தை பத்தி பார்த்துடலாம் சார்.